India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நெல்லு, நேத்து அவ்வளவு சண்டை நடந்ததுக்கு அப்புறம் கூட புது வண்டி எடுத்துட்டு போக விடுவேன்னு நினைச்சியா? நீ பழைய வண்டியில போ. வண்டியோட பிரேக்கை பார்க்கும்போது யாரோ பிரேக் வேற கட் பண்ண மாதிரி இருக்கும். பிகாஸ் வண்டியோட பிரேக் தானா ஃபெயிலியர் ஆகல. இவரோட மொபைல் கிடைச்சதா? இவரோட மொபைல் வாலெட் ரெண்டுமே இருக்கு. இவரோட மொபைல் வாலெட்டை பார்த்து இவங்க வீட்டாளுங்க யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே மேடம். நீரஜ், ஏன் நீரஜ், ஏன் எதுக்கு என்னை விட்டுட்டு போன நீரஜ்? நீரஜ், இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு கல்யாணம் நீரஜ். நம்ம 7 ஜென்மத்துக்கு ஒன்னா இருக்க அக்னி எல்லாம் வலம் வந்திருக்கணும். ஏன் இப்படி பண்ண நீரஜ்? எழுந்திரி நீரஜ். சலோனி, இப்போ உங்க மனசுல என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்ககிட்ட நீரஜை பத்தி சில கேள்விகள் கேட்கணும். இங்க பாருங்க சலோனி, நீரஜோட கார் பிரேக் வயர் கட்டா இருக்கு. அப்படின்னா நீரஜ் கொலை செய்யப்பட்டாருங்கிறது தெளிவா இருக்கு. கொலையா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல யாருக்காவது நீரஜோட பகை இருந்ததா? பகையெல்லாம் இருக்கு இன்ஸ்பெக்டர் மேடம். ஆமா மேம், பகை இருக்கு. ஆனா நீரஜோட இல்ல, என்னோட. நீரஜ் உயிர் போனதே சலோனியால தான். நீ என்ன உளறிட்டு இருக்க? நானும் நீரஜ காதலிக்கிறேன். நான் ஏன் அவனை கொல்ல போறேன்? ஒரு நிமிஷம். நீங்க யாரு? மேடம், நான் யாருன்னு சொல்றேன். நான் நீரஜோட மனைவி, முதல் மனைவி. மேம், இவங்க பிரிஞ்சுட்டாங்க. மேடம், இவன் எங்க பையன் ராஜ். நானும் நீரஜும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நீரஜ் சலோனியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாரு.
அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. என் புள்ள ராஜோட இதயத்துல ஒரு ஓட்டம் இருக்கு. குசும், நீ அழுவாத. நம்ம புள்ள ராஜுக்கு எதுவும் ஆகாது. நம்ம பெஸ்டான டாக்டர்ஸை பார்த்து அவனுக்கு நல்லபடியா வைத்தியம் பண்ணலாம். நீரஜ், இதெல்லாம் நம்ம பையனுக்கு மட்டும் ஏன் நடக்கணும்னு தெரியல. அவனுக்கு 8 வயசுதான் ஆகுது. அவனோட ஸ்கூல், அவனோட படிப்பு, இதெல்லாம் என்னால எப்படி தனியா மேனேஜ் பண்ண முடியும்? நீ இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் இருக்கல. ராஜுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கலாம். ஆனா நீரஜ், உனக்கும் சலோனிக்கும் கல்யாணம். நானும் சலோனி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். சரி வா, நான் உனக்கு என்னுடைய ரூமை காட்டுறேன். கம். வாப்பா. அதுக்கப்புறம் அவரு சலோனிக்கு புரிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா சலோனி ஒத்துக்கவே இல்லை. மேம், இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்ற மாதிரி இவளும் இவ புள்ளையும் இங்க வந்தது எனக்கு பிடிக்கல. ஆனா நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தேன்னா நீரஜுக்கே அதை செய்ய போறேன். ஏதோ இவ்வளவுதான் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். நீ நினைச்சது அதுதானே? ஆமா மேம், நீரஜுக்கு எந்த வண்டியில ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த வண்டியில முதல்ல நான் தான் போறதா இருந்தது. ஆனா எங்களுக்கு சண்டை வந்ததால நீரஜ் எங்களை பழைய வண்டி எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. நெல்லு, நேத்து அவ்வளவு சண்டை நடந்ததுக்கு அப்புறம் கூட புது வண்டி எடுத்துட்டு போக விடுவேன்னு நினைச்சியா? நீ பழைய வண்டியிலேயே போ. இவ என்னையும் என் பொள்ளையும் கொல்லணும்னு நினைச்சா. மேம், மேம் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இவ தான் கொலை பண்ணா. இல்ல மேம், இவ உளறா. இவ போய் சொல்றா. நீ தான் போய் சொல்ற. நீ தான் நீரஜ கொன்ன. ஒரு நிமிஷம். கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பிரச்சனை. எங்களோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தேகத்துக்கு உட்பட்டவங்க. நீங்க நீரஜ், நீரஜ். ஏதாவது கிடைச்சதா? மேலேயும் ஒண்ணு இல்ல மேம். இங்க பாப்போம். பிரகாஷ். எஸ் மேம். ரூமை பாப்போம். இத்தனை ஸ்கூல் ஷூஸா? அடடா, நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் மெல்லமா பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? இவ்ளோ Dress, இவ்ளோ ஷூஸ். இங்க ஏதாவது துணிமணி பிசினஸ் பண்றீங்களா என்ன? பிசினஸ் இல்ல மேம், பழக்கம். தண்டமா செலவு பண்ற பழக்கம் இருக்கு இவளுக்கு. அட, யாரு சாப்பிட்டா தெரியலையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுத்தாங்களா? அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, நான் ஸ்கூல்லேயே முடிச்சிட்டேன். நிஜமாவா சொல்ற? சூப்பர்ப்பா, வெரி குட். என் புள்ள ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டான். சரி,
இப்ப மறுபடியும் ஒரு பைட் எடுக்கலாம். கண்ணை முடிக்க போறேன். யார் சாப்பிட போறா? யார் சாப்பிட போறா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நான் சாப்பிட போறேன். அட மறுபடியும் காணாம போயிடுச்சு. சரி, அப்புறம் இன்னைக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே ஆச்சே இல்ல? சாக்லேட் கொடுக்க யாரெல்லாம் ஒண்ணா போனீங்க? நான் தான். உன் ஃப்ரெண்ட் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? இதுக்கப்புறம் ஆஃப் பேண்ட், அதுக்கப்புறம் ரெட் கலர் டி-ஷர்ட். வாவ். குசும், என்ன இதெல்லாம்? ராஜோடைய ஸ்கூலுக்கு இவ்ளோ ஷூஸா? இந்த மாதிரி தண்டமா செலவு பண்ற பழக்கம் இன்னும் ஒண்ணு விட்டு போகலையா? நீரஜ், அப்படிலாம் எதுவும் இல்ல. இவனுக்கு நிஜமா ஷூஸ் தேவைப்பட்டுச்சு. இவன் ஸ்கூல் ஷூஸ் கிழிஞ்சு போயிடுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். தேவைப்பட்டுச்சுன்னா மனுஷன் ஒரு ஜோடி ஷூஸ் தான் வாங்குவான், இவ்வளவு வாங்க மாட்டான். ஆமா, நீ சொல்றது சரிதான் நீரஜ். ஆனா நீயே பாரு, ராஜ் வளர்ற பையன் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸோட ஷூவோட சைஸ் மாறிடுது. அதுக்காக தான் ஒரு சைஸ் பெரிய ஷூ வாங்கிட்டு வந்தா அப்புறமா இவனுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு தோணுச்சு. ப்ராப்ளம் உனக்கு தான், ஷாப்பிங் ப்ராப்ளம். ஒரு நாள் இதே பழக்கத்தால நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போற. சலோனி வா. சலோனி, இந்த சின்ன விஷயத்துக்காக யாரும் யாரையும் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. விடு, உறவுகளோட மதிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மேடம், என் மகனுக்கு ஆபத்தான நோய் இருக்கு. அவனை சந்தோஷப்படுத்த அவனுக்காக கொஞ்சம் அதிகமா ஷாப்பிங் பண்ணாதுல என்ன தப்பு இருக்கு? அண்ட் மேம், அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ இங்க இருந்தானா இவ என்னையும் என் பிள்ளையும் உயிரோட விட மாட்டா. இங்க பாரு, யாருக்கும் எதுவும் ஆகாது. உண்மை என்னன்னு கூடிய சீக்கிரம் வெளியே வரும். உனக்கு என்ன தோணுது பிரகாஷ்? குசும் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? இங்க பாருங்க மேம், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உரையில் 2 வாள் இருந்தா அது பிரச்சனை தானே? ஒரு வேலை பண்ண, 2 பேரையும் தனித்தனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்க. 2 பேரும் ஒன்னா இருந்தா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் குசுமோட பையனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் வெரிஃபை பண்ண. சரிங்க மேம். ஒருவேளை குழந்தையோட நோயை சாக்கா பயன்படுத்தி பரிதாபத்தை சம்பாதிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ராஜ் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தான். அவனுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலி அவனுடைய பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால நாங்க ரெகுலரா பிளட் ஷாட்ஸை கொடுத்து அவனுடைய ஹீமோகுளோபின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடுத்த மாசம் நாங்க அவனுக்கு ஆபரேஷன் கூட பண்ண போறோம். ஓகே ஃபைன், நீங்க போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. குசுமை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க? மேம் 10 மணிக்கு வர சொன்னேன். 10 மணி ஆயிடுச்சு, வந்துடுவாங்க. ஹலோ ராஜ், எப்படி இருக்க? இங்க பாரு மேடம், ஹாய் சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? போலீஸ் நம்மளோட ஃப்ரெண்டு. நாம அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது இல்ல? ஹாய் சொல்லு. எஸ், வெரி குட் பாய். உன் அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இங்க பாருங்க, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜுக்கு ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ஓகே. அது வரைக்கும் இவனோட மம்மி கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாக்கண்ணா. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க குசும், மொத்த கதையும் டீட்டெயிலா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் சலோனி தான் உங்களுக்கு ஏன் தோணுது? எனக்கு புரியுது. எந்த ஒரு 2வது மனைவிக்கும் முதல் மனைவி குழந்தைனால ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சலோனி
ராஜ வெறுத்தா. யார கேட்டு இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் பேக்க நீ எடுத்த? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வெளியூர்ல இருந்து இதை எனக்காக வாங்கிட்டு வந்தா. ஐயோ, ஐம் சாரி. அது ஆக்சுவலி ராஜ்க்கு பசியா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா டைம் ஆயிடுங்கிறதுக்காக இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் எடுத்து இவனுக்கு ஊட்டி விட்டேன். அது சரி, என்னோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இவனுக்கு ஊட்டி விடுவியா? உன்னை இந்த வீட்டுக்கு நீரஜ் கூட்டிட்டு வந்ததால நான் தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். சலோனி ப்ளீஸ், நீ என்ன சொல்ற? ராஜ் சின்ன பையன், அவனுக்கு உடம்பு முடியல. இவன் உன்னோட பையன். இவன் தேவைகளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான், ஏன் பொறுப்பு இல்ல. நீ ஏன் பொருளை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, புரியுதா? ஹலோ டார்லிங். I loved it. Thank you. சரி, என்ன விஷயம்? என் மேல இவ்ளோ பாசமழை பொழியற? இது மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு. Oh my god, நீரஜ், மாங்கல்யமா? It's so pretty. Wow. ஷலோனி, ராஜுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நம்ம கல்யாண டேட்டை தள்ளி போட வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு தெரியும், அதனால நீ கொஞ்சம் வருத்தப்பட்ட கூட. ஆனால் இப்போ எனக்கு ஒரு அப்பனா என்னுடைய கடமையை செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணும்னா சொல்லு, இப்போவே நாம போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல நீரஜ், ஒன்னு தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்தே பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டேன். நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீ நினைக்கிற மாதிரி தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஆனா ராஜுக்கு குணமானதுக்கு அப்புறம் தான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? குசும் கிட்டையும் ராஜ்கிட்டையும் சண்டை மட்டும் போடாத ப்ளீஸ். சரி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதனால நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்பேன். நான் ஒன்னு சொல்லவா? இல்ல, எனக்கு சில நேரத்துல உன் லைஃப்ல என்ன தவிர வேற யாரும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உன் எக்ஸ் வைஃபும் இல்ல, ராஜும் இல்ல, நீயும் நானும் மட்டும்தான். குசும், இங்க பாருங்க குசும், அழாதீங்க. ஒருவேளை நீங்க சந்தேகப்பட்டது சரியா இருந்து சலோனி இதெல்லாம் பண்ணியிருந்தா அவளுக்கு அவ செஞ்ச தப்புக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நீங்க அழாதீங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். நீங்க நீரஜோட கார் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ராஜ் கூட நீங்க எங்கேயும் வெளியே போனதா சொன்னீங்க. நீரஜுக்கும் உங்களுக்கும் சண்டையும் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேம், அது நான் ரொம்ப கோபத்துல இருந்தேன். சலோனினால நான் நீரஜ் ரொம்ப பயங்கரமா திட்டிட்டேன். அதுக்கப்புறம் நீரஜ் எங்களோட உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீ உன் வீட்டுக்கு திரும்பி போயிடுன்னு சொன்னாரு. எப்படியும் நான் அவரோட பாஸ், சலோனி அவரோட பிரசன்ட். அட வந்துட்டியா கண்ணா, வா. சரிங்க குசும், உங்க ஸ்டேட்மெண்ட்டை நான் வாங்கிட்டேன். வேற ஏதாவது விசாரிக்கணும்னா நான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். இப்போ நீங்க போலாம். சரி, தேங்க்யூ. அவ உண்மையிலேயே என்ன பத்தி என்ன நினைச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் நீரஜ உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அப்படின்னா நீங்க ஏன் அவருடைய புள்ளைய இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? பிடிக்காம இருக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு மேடம். இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பிரகாஷ், இங்க பாருங்க சலோனி, போலீஸ்க்கு உங்க கூட எந்த பர்சனல் விரோதமும் கிடையாது. நாங்க இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீரஜுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நீங்க எங்களோட கோஆபரேட் பண்றது தான் நல்லது. ஓகே? ஓகே. நீரஜும் நானும் 6 months முன்னாடி மீட் பண்ணோம்.
இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அண்ட் நாங்க சந்திச்ச 2 மாசத்திலேயே நீரஜ் எனக்கு கல்யாணம் பண்ண ப்ரப்போஸ் பண்ணாரு. மெதுவா. நீரஜ், என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன சர்ப்ரைஸ் இது? இன்னும் 2 நிமிஷம் தான். ஐயோ, என் கட்ட அவரை நான் கீழே விழுந்துட்டு போறேன். நான் தான் உன்னை பிடிச்சிருக்கனே, விழ விட மாட்டேன். ஒரு நிமிஷம். நீரஜ், what is all this? சலோனி சர்மா, நம்ம ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு ரொம்ப தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீரஜ், I love you too. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீரஜ், மெதுவா விழுந்துட்டு போறேன், மெதுவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா சலோனி, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் உன்னைய நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பேன். உனக்கு எந்த குறையும் ஏற்பட விட மாட்டேன். நீ நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. இனிமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அண்ட் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். அம்மா, அப்பா, ராஜ் எல்லாருக்குமே. இந்த ராஜ் யாரு? உன் தம்பியா? ராஜ் என்னுடைய பையன். ஐ அம் டிவோர்ஸி. நீரஜ் என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டாரேன்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அதனால அவரோட பாஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா குசும் சொன்னதை பார்த்தா நீ ராஜை அக்செப்டே பண்ணலையாமே. அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து கான்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டியாமே. நான் வேற என்னதான் பண்றது? நானும் மனுஷிதானே, எனக்கும் கோபம் வரும்ல. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் ராஜ் கூட பழக முயற்சி பண்ணாமலாம் இல்ல. ஆனா அவனோட அம்மா, அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஹலோ. ஹலோ. என்ன பண்ற? யானை வரையறேன். ஓ, பரவாயில்லையே. ஆனா இது பார்க்க யானை மாதிரியே இல்லையே. யானையோட தும்பிக்கை இப்படியா இருக்கும்? கூட நான் வரைஞ்சு காட்டவா? பாத்தியா எப்படி இருக்கு? இது பார்க்க யானை மாதிரி இருக்கு. இல்ல, இப்ப இத கலர் பண்ணலாம். வா, லைட் கலர் எங்க இருக்கு? ராஜ், உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? சலோனி ஆண்டி கிட்ட இருந்து விலகிரு. என்னாச்சு உனக்கு? நான் ராஜ்க்கு டிராயிங் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட ஹெல்ப்லாம் எதுவும் தேவையில்லை சலோனி. உன்னால இன்னைக்கு என் மொத்த குடும்பமும் நாசமாயிடுச்சு. இப்ப என் பிள்ளையோட மனசை மாத்தி உன்னை எனக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்றியா? நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம உளர்ற? இங்க பாரு, நான் நீரஜ மீட் பண்ணப்போ உனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிருந்தது. அண்ட் நான் ராஜ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், சரியா? ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாத. நான் ஒன்னும் ஓவர் ரியாக்ட் பண்ணல. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. உன்னை பத்தின உண்மை நீரஜுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நீ எந்த டைப் பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் புள்ளைய விட்டு விலகி ஏறு. என்ன புரிஞ்சுதா? போதும், ரொம்ப ஓவரா பேசிட்டு. எனக்கு உன் கூடவும் உன் புள்ள கூடவும் பழகணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? நீரஜ் சொன்னதால நான் ட்ரை பண்ணேன். நான் கிளம்புறேன். நான் ராஜ என் வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவனோட அம்மா, அவளுக்கு அதுல விருப்பமே இல்ல. சோ நான் என்ன பண்ணுவேன்? ட்ரஸ்ட் மீ மேம், நான் என்னைக்குமே அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தவோ இல்ல காயப்படுத்தவோ முயற்சி பண்ணதில்ல. ராஜ் ஒரு சின்ன அப்பாவி குழந்தை. என்னால அந்த அப்பாவி குழந்தை ஏதாவது செய்யணும்னு நினைக்க கூட முடியாது. சலோனி, சலோனி அழாதீங்க. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நீரஜோட எதிரிங்க யாராவது இதை செஞ்சிருப்பாங்களா? இல்ல. சரி சலோனி,
உங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியாச்சு, நீங்க போலாம். வேற ஏதாவது தேவைப்பட்டா நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம். நீங்க போங்க. ம், தேங்க்யூ. மேடம், நான் நீரஜோட ஆஃபீஸ்லேயும் போய் பேசினேன். ஆனால் அவருக்கு யார் கூடயும் தப்பான தொடர்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்துக்கும் யாரோடையும் எந்த விரோதமும் இல்லை, அதுவும் இப்படி செய்கிற அளவுக்கு. எனக்கு என்னமோ இந்த மர்டர் பணத்துக்காக நடக்கலன்னு தோணுது. பர்சனல் ரீசனுக்காக பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது நீரஜோட வீட்டாளுங்களோட ஸ்டேட்மெண்ட் தான். ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும். மேம், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீரஜோட வண்டி பிரேக் ஒயர்ஸை ரொம்ப ப்ரொஃபஷனலாக கட் பண்ணியிருக்காங்க. சலூனி குசும் செய்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ரொம்ப சரியா சொன்ன. யாரு தினமும் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்களோ அவங்க கையை அழுக்காக்கிக்க மாட்டாங்க. ஒரு வேலை பண்ண, நீரஜோட வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல பாரு, சிசிடிவி கேமரா இருக்கும்ல. இருக்கலாம். நீரஜ் வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு, அங்கே கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும். குட், அந்த ஃபுட்டேஜை பார்க்கலாம். ஒருத்தன் நீரஜோட வண்டி பிரேக்கை கட் பண்ணிருக்கான்னா அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதான் அதை செஞ்சிருக்கணும். ஆமாம் மேம், நான் சீக்கிரமாக ஃபுட்டேஜை ரெடி பண்ணுறேன். ஓகே மேம், நான் கிளம்புறேன். இந்த ஆள் யாரு? அதை கேட்கறதுக்கு தான் உங்கள் 2 பேரையும் நாங்கள் இங்கே கூப்பிட்டுருக்கோம். இப்போ சொல்லுங்க, இந்த ஆள் யாருன்னு. எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்த ஆள் தான் நீரஜோட கார் பிரேக்கை கட் பண்ணிருக்கணும். பட் எனக்கு இந்த ஆளு யாருன்னு தெரியல. நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. சிசிடிவி மூலமா அவனோட போட்டோவை எடு, இவனை கண்டுபிடி. எஸ் மேம். இங்க நீ வேற யாரையாவது பாத்தியா? நான் வயலுக்கு போய்கிட்டு இருந்தேன், அப்பதான் இந்த பணத்தை நான் பார்த்தேன். அப்ப அந்த டைம்ல இங்க வேற யாரும் இல்ல. சரி, நீ போலாம். இவன் கிட்ட கிடைச்ச வாலெட்ல ஒரு ஐடி இருக்கு மேம். இதுல இவன் பேர் சங்கர்னு போட்டிருக்கு. இவன் கோபால்கஞ்சில் இருக்கான். இவன் வீட்டாளுகிட்ட பேசு, ஏதாவது விஷயம் தெரியும். சங்கரை யார் கொண்டு இருந்தாலும் இடத்த நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஏரியால ஏடிஎம்மும் இல்ல, பக்கத்துல எந்த பேங்கோ பில்டிங்கோ இல்ல. அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்காது. ஏரியா உண்மையாவே விசித்திரமா தான் இருக்கு மேம். எனக்கு என்னமோ இங்க நிறைய பேர் வந்து போற மாதிரி தெரியல. அதோட கொலகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் மேம். ரொம்ப கஷ்டம் தான், ஆனா இம்பாசிபிள் கிடையாது. இவங்கிட்ட ஏதாவது மொபைல் கிடைச்சதா? எஸ், இருக்கு மேம். இவன் மொபைலோட கால் டீடைல்ஸ் கொண்டு வா, அதை பார்த்தா ஏதாவது தெரியும். ஓகே. ஜெய்ஹிந்த் மேம். ஜெயஹிந்த். மேம், சங்கரை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. விசாரிச்சதில் அவன் ஏடாகுடமான வியாபாரம் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சுது. வட்டிக்கு பணம் கொடுக்கறது, வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி. அவனோட இந்த மாதிரி நடவடிக்கையால் தான் அவங்க வீட்டு ஆளுங்களே அவங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சான். அதோட அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லையா. ஆனால் அவன் மொபைல்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடச்சிருக்கு மேம். என்ன? இங்கே பாருங்க.
சங்கர் மர்டர் கேஸ்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க ஒரு செகண்ட். நீங்க நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எந்த சங்கரையும் கொலை பண்ணல. எனக்கு அந்த சங்கர் யாருன்னு கூட தெரியாது. விடுங்க. நாங்க ஆதாரம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் சலோனி. சங்கரோட மொபைல்ல நீ அனுப்பின எஸ்எம்எஸ் இருந்துச்சு. அதுல நீ அவனை ஊரை விட்டு போயிடுன்னு மிரட்டி இருக்க. என்ன எங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு போச்சு. அண்ட் என்னைக்கு நீரஜுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அன்னைக்கு கூட ஓ நம்பர்ல இருந்து சங்கர் போனுக்கு கால் போயிருக்கு. நான் நிஜமா சொல்றேன், இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன யாரோ சிக்க வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாரு யாருன்னு சிக்க வைப்பாங்க? உண்மை என்னன்னு தெரியுமா? நீ என்னையும் என் புள்ளையும் கொல்லணும்னு நினைச்சிருக்க. ஆனா தவறுதல நீரஜ், நீ என் குழந்தையுடைய அப்பாவை கொன்னுட்ட. நான் யாரையும் கொலை பண்ணல. இங்க பாருங்க மேடம், நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், குசும்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆமா நான் தான். சரிங்க மேம். விடுங்க, என்ன விடுங்க. நான் உண்மைதான் சொல்றேன். நான் யாரையும் கொலை பண்ணல. சொன்னா கேளுங்க. ஐயோ, நான் கொலை பண்ணல. என்னாச்சு மேம்? சலோனி குற்றத்தை ஒத்துக்கிட்டாளா? இல்ல, உருட்டி மிரட்டி எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. ஆனா அவ குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஒத்துப்பாங்க மேம். கொஞ்ச நாள் லாக்அப்ல இருந்த தானா உண்மையை ஒத்துப்பாங்க. மேம், இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்திருக்கு. நீரஜோட இன்சூரன்ஸ் கிளைம்காக உங்க சைன் தேவைப்படுது. எங்க? அது சரி, இந்த இன்சூரன்ஸ் பணம் யாருக்கு கிடைக்கும்? மேம், நீரஜ் அவர் பையன் ராஜா நாமினியா போட்டிருக்காரு. இதுவும் நல்லதுதான். அவனோட ஆபரேஷன் செலவுக்கு தேவைப்படும்ல. ஆபரேஷனுக்கும் பணம் கிடைச்சிரும். அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு குசுமோட ஷாப்பிங் ஆசையும் நிறைவேறும். கரெக்டா சொன்னீங்க மேம். இனி வரைக்கும் குசும் ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஜெய்ஹிந்த் மேடம். ஜெய்ஹிந்த் மேடம், சங்கரோட கால் ரெக்கார்டில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதில் டாக்டர் இஷானுடைய நம்பரும் இருக்கு. என்ன? டாக்டர் இஷானா? ஆமாம் சார், டாக்டர் இஷான் தான். மேம், டாக்டர் இஷான் தான் ராஜோட டாக்டர். ஆனா இந்த சங்கருக்கு அவர் எப்படி தெரியும்? நீங்க போங்க. கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. அந்த டாக்டர் இப்ப எங்க இருக்காருன்னு உடனே நீ போய் கண்டுபிடிக்கணும். எஸ் மேம். இந்த உன் பணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது என்னது? பாதி பணம் தான் இருக்கு. பாக்கி பணம் உனக்கு அடுத்த மாசம் கிடைச்சிரும். ராஜ்க்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி போய் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்த உடனே. இவ்வளோ நாளா நான் உன் கூட சேர்ந்து உன் புருஷனை முட்டாளாக்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்கு இன்னுமா என் மேல நம்பிக்கை இல்ல? நம்பிக்கையா? ஒரு ஃப்ராட் இன்னொரு ஃப்ராட எப்படி நம்பவா? நான் சொன்ன வேலையை ஒழுங்கா முடி. உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் தானா கிடைக்கும். பணம்லாம் கிடைக்காது. பணம்லாம் கிடைக்காது. ஆனா ஜெயில் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். எங்க ஓடுற? நில்லு. நீங்க எல்லாரும் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் டாக்டர் இஷானுக்கு அட்வான்ஸ் பணத்தை தான் கொடுத்தேன், ராஜோடைய சர்ஜரிக்காக. ராஜ்கண்ணா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டேன், நீ உண்மையை சொல்லுவியா? மம்மி உன்னை என்னைக்காவது அப்பா கிட்ட பொய் சொல்ல சொல்லி சொன்னாங்களா? அதாவது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், மருந்து சாப்பிட்றேன், இப்படி ஏதாவது? மம்மி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எப்படி டாயோட விளையாடுறனோ அப்படி பெரியவங்க போய் பேசுகிற கேம் விளையாடுவாங்களாம். நான் சலோனி ஆண்டிகிட்டேயும் அப்பா கிட்டேயும் மம்மி என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுனா சொன்னேன்னு சொன்னாங்க.
ஐஸ்கிரீம்? குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. Yes, madam. போட கண்ணா. வாடா குட்டி போலாம். உனக்கு வெக்கமா இல்ல? நீ போய் சொல்றேங்கிறதுக்காக குழந்தையும் போய் சொல்றியா? எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. அது எனக்கு கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட பர்டன் அதிகமா இருந்தது. சோ நான் வந்து பணத்தை அடைக்கிறதுக்காக சங்கர் கிட்ட வட்டிக்கு பணத்தை கடன் வாங்கினேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு எப்படி அவ்வளோ கடன்? சொல்லுங்க. ஷாப்பிங் பண்றதால அந்த சங்கர் என்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சான். பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு மிரட்ட ஆரம்பிச்சான். எனக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இந்த விஷயத்தை நீரஜ் கிட்ட சொன்னேன்னா அவன் பணம் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன் ராஜோட கஸ்டடி என்கிட்ட இருந்து பறிச்சிருவான்னு தெரியும். அதனால நான் நீரஜ் கிட்ட போய் சொன்னேன். ராஜ்க்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னேன். அதோட நான் பொய்ய சொல்லி சொல்லி நீரஜ் கிட்ட 2 மாசமா பணம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா நீரஜுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. அட நீரஜ், ராஜ் எங்க? நீ அவனை பார்க்குக்கு தானே கூட்டிட்டு போனே? பார்க்குக்கு இல்ல, சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ராஜோடைய ஹார்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மல் தான். என்ன? அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா டாக்டர் ஈஷான் என்கிட்ட போய் சொல்லிருக்காரா? அட கடவுளே, இந்த காலத்து டாக்டர்ஸ் எல்லாரும் எப்படி முட்டாளாக்குறாங்க பாத்தியா? இந்த முறை டாக்டர் ஒன்னும் போய் சொல்லல, நீ தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் அப்படி செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா நீ சொல்லி தான் அவர் செஞ்சிருப்பாரு. என்கிட்ட ராஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல உன்னுடைய ஷாப்பிங் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்ப. நீ உன்னுடைய குழந்தையை யூஸ் பண்ணிருக்க, அவனையும் விட்டு வைக்கல. நீரஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு. நான் எதையும் கேட்க விரும்பல. ஆனா உன்னை பத்தின இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு நீ தான் அம்மா. நீ யார்கிட்டயும் அசிங்கப்படுறது எனக்கு விரும்பல. ஆனா நாளைக்கு பொழுது விடிஞ்சவனே நீயே இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் உன்னுடைய முகத்தை கூட பார்க்க விரும்பல. நீரஜ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். நீரஜுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால கடன் அடைக்க எனக்கு ஒரு வழிதான் இருந்துச்சு. நீரஜுக்கு ஒண்ணு அவனோட இன்சூரன்ஸ் பணத்தை அடையணும்னு நினைச்சேன். அதனால நான் சலோனி நம்பர்ல இருந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணி நீரஜோட வண்டி பிரேக்ஸை ஃபெயில் பண்ண சொன்னேன். ஹலோ சங்கர், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீரஜ் என் மேல கோவமா இருந்ததால என்ன புது கார் எடுத்துட்டு போக விட மாட்டான்னு தெரியும். அவன் செத்ததும் பழி சலோனி மேல விழும் நினைச்சேன். நீ நீரஜ மட்டும் இல்ல, சங்கரோட கொலைப்பழியையும் நீ சலோமி மேல போட பாத்திருக்க. எதுக்காக சங்கரை கொன்ன? ஏன்னா உங்களுக்கு சங்கரை பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு. நான் அவனை இந்த ஊரை விட்டு போயிடுறான்னு சொன்னேன். ஆனா கேட்கல. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அவன் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னா. அதனால நான் அவனையும் கொன்னுட்டேன். பிரமாதம், ரொம்ப நல்ல பிளான் போட்டிருக்கீங்க. சலோனி சங்கரோட கால் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது நாங்கள் கூட உன் பிளானில் சிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க.
இந்த இந்த ஃப்ராடு டாக்டர் ரிஷானை சங்கர் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது தெரியுமா? சங்கர் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது தான். உன்னை இது வரைக்கும் எத்தனை முறை பார்த்தேனோ ஒவ்வொரு முறையும் வேற வேற ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். இனிமே ஜெயில தினமும் ஒரே ட்ரெஸ் தான் போடணும். இவங்களை கொண்டு போங்க. வாங்க டாக்டர் சார்.